ஓகே, லாஸ்ட் கொஞ்ச நாளா நம்ம எல்லாருமே வந்து இப்போ சிஎம்எஃபோட ஃபோன் 1 பத்தி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா சிஎம்எஃப் ஃபோன் 1 நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா அந்த ஃபோனோட பிரைஸ் என்ன ஸ்பெக்ஸ் குடுத்துருக்காங்க அப்படி சொல்லி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் சிஎம்எஃப் ஃபோன் 1 வர பாக்ஸ். உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு டூல் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கிடையாது. பட் இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். அந்த சார்ஜர் நம்ம வந்து தனியாக தான் வாங்கணும். அதோட பிரைஸ் நமக்கு வந்து இப்போ 800 அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1300 அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் பேக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்க்ரூ நீங்க ரிமூவ் பண்றது மூலமா பேக் கேஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு சிஎம்எஃப் தரப்புல இருந்து ஒரு 4 கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிரீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுல ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் தென் லைட் கிரீன் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்க்ரூவும் கழட்டி உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க மாட்டிக்க முடியும். இந்த 4 கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து வராது, நம்ம தனியாக வாங்கணும். இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பேக்கில் வந்து பார்த்தா கீழே பெரிய ரவுண்ட் டைல் மாதிரி இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லே ஆட் அதை வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து பார்த்து கழுத்தில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கார்டு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளால் ஸ்க்ரூவில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கேஷ் அந்த மாதிரி வச்சுக்க முடியும். இதோட ப்ரைஸ் எல்லாமே நமக்கு வந்து 800 ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் வந்து பார்த்தா சிஎம்எஃப் ஃபோன் 1 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 200 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைபிக்கல் நிட்ஸாக உங்களுக்கு வந்து 700 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவுட்டோர் சன்லைட்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். HDR10+ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பஞ்ச் நாச் வந்து இருக்கு. பெசல்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கு. நார்மலாக இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து ரெட்மி நோட் 13ல வந்து பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 190 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்கு. ஸோ கீழே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. ஸோ 2 சிம் போட்டுக்க முடியும். இல்லை வந்து ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் டாப்ல உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.5 lakhs கிட்ட வந்து பார்த்தா ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸ் வந்து கேம்ஸ்லாம் விளையாட முடியுமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக நம்மளால டீசென்டான கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெகுலரான யூசேஜில் கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான லாகும் வந்து இருக்காது. நீங்கள் டீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 2.6 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. Android 14 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான Android அப்டேட் வந்து கொடுப்போம். 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டிவைஸோட மோஸ்ட் செல்லிங் பாயிண்டே வந்து நத்திங் OS தான் இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் நத்திங் OS நமக்கு வந்து க்ளீன் பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அதுக்கப்புறம் ஆட்ஸ் இன்னும் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். அதில் உங்களால் விஜிட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லாக் ஸ்க்ரீன் விஜிட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டே டு டே யூசேஜில் வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். முதலே சொன்ன மாதிரி தான் இந்த டிவைஸில் வந்து ஒரு மெயின் ஹைலைட்டே நமக்கு சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ சார்ஜர் உங்களுக்கு வந்து பாக்ஸில் வந்து கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து 800 ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. பட் அஃபீஷியல் சைட்டில் உங்களுக்கு வந்து 1300 வந்து ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 உங்களால் வந்து 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து பேக்கில் டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K 30 fps வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட குவாலிட்டி ரிவ்யூலாம் செக் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் கிடையாது, அட் த சேம் டைம் நமக்கு வந்து மோசம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 9 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் NFC சப்போர்ட் வந்து கிடையாது. IP52 ரேட்டிங் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்கு. ஃபைனலாக பிரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸ் நமக்கு மொத்தமாக 2 RAM வேரியண்ட்டோட வருது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 16000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்ல செல் பண்ணுறாங்க. 12 ஜூலைலேருந்து உங்களுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அதிலே வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் கார்டு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கார்டு, அதுக்கப்புறம் HDFC கார்டு, அதுக்கப்புறம் ஒன் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ₹1000 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 6+128 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000 அந்த பிரைஸ்க்கே வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏன் சூஸ் பண்ணா வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பக் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஓப்போ விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் கலர் வாய்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. நத்திங் வாய்ஸ் நமக்கு நியராக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தனால நல்லா நீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் கஸ்டமைசேஷன் எல்லாமே சூப்பராகவே வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் டிசைன் நல்லா அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த காரணத்தை வச்சு இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் CMFோட ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.